செப்டம்பர் மாதம் 7ஆம் தேதி பொதுக்காலம் 23ஆம் வாரம் ஞாயிற்றுக்கிழமை. அன்புக்குரியவர்களே, விவசாயி ஒருவருக்கு சொந்தமான நிலம் ஒன்று இறந்தது. சந்தையில் தேங்காய் விலை அமோகமாக இருப்பதை பார்த்த அவர் தன் நிலம் முழுவதும் தென்னங்கன்றுகளை பயிரிட்டு வளர்த்தார். 4-5 ஆண்டுகளாக எந்தவித பலனையும் பெறாமல் தண்ணீர் ஊற்றி உரமிட்டு வளர்த்தது அவருக்கு சோர்வாக இருந்தது. அடுத்த வயதில் இருந்தவர் நெற்பயிரிட்டு ஒவ்வொரு வருடமும் 3 போகங்கள் அறுவடை செய்வதை பார்த்தார். நெற்பயிரிட்டால் ஒவ்வொரு ஆண்டும் அறுவடை செய்து லாபம் பார்க்கலாம் என்று எண்ணிய அவர் தென்னையை அழித்துவிட்டு நெற்பயிரிட ஆரம்பித்தார். அடுத்த 2 ஆண்டுகள் வெள்ளமும் வறட்சியும் ஏற்பட்டு விவசாயத்தை பாதிக்க நண்பர் ஒருவர் மாமரம் நட்டாய் என்றால் வறட்சியாலும் வெள்ளத்தாலும் அதிக பாதிப்பு வராது என்று சொன்னார். இதை நம்பி தன் நிலத்தில் மரக்கன்றுகள் நட ஆரம்பித்தாராம். தெளிவான திட்டமிடுதல் இல்லாதவர்கள் இந்த விவசாயியை போன்று தங்களது விருப்பு வெறுப்புகளுக்கும் மாறும் மனநிலைகளுக்கும் ஏற்ப செயல்பட்டு தங்களுக்கு தாங்களே அழிவை தேடிக்கொள்ளுகின்றனர். நீதிமொழிகள் புத்தகம் பிரிவு 21 இறைவசனம் 5 வாசிக்கின்றோம். திட்டமிட்டு ஊக்கத்தோடு உழைப்பவரிடம் செல்வம் சேரும் என்பது திண்ணம். பதற்றத்தோடு வேலை செய்பவர் பற்றாக்குறையில் இருப்பார் என்று வாசிக்கிறோம். தெளிவான திட்டமிடுதலோடு வாழ இன்றைய நாளில் இறைவனிடம் வரம் கேட்போம். முதல் வாசகம் சாலமோனின் ஞானம், அதிகாரம் 9, இறைவசனங்கள் 13 முதல் 18 முடிய. கடவுளின் திட்டத்தை அறிபவர் யார்? ஆண்டவரின் திருவுளத்தை கண்டுபிடிப்பவர் யார்? நிலையற்ற மனிதரின் எண்ணங்கள் பயனற்றவை. நம்முடைய திட்டங்கள் தவறக்கூடியவை. அழிவுக்குரிய உடல் ஆன்மாவை கீழ்நோக்கி அழுத்துகிறது. இந்த மண்கூடாரம் கவலை தோய்ந்த மனதுக்கு சுமையாய் அமைகிறது. மண்ணுலகில் உள்ளவற்றையே நாம் உணர்வது அரிது. அருகில் இருப்பவற்றையே கடும் உழைப்பால்தான் கண்டுபிடிக்கிறோம். இவ்வாறு இருக்க விண்ணுலகில் இருப்பவற்றை தேடி கண்டுபிடிப்பவர் யார்? நீர் ஞானத்தை அருளாமலும் உயர்வானிலிருந்து உம் தூய ஆவியை அனுப்பாமலும் இருந்தால் உம் திட்டத்தை யாரால் அறிந்து கொள்ள இயலும்? இவ்வாறு மண்ணுலகில் வாழ்வோருடைய வழிகள் செம்மைப்படுத்தப்பட்டன. உமக்கு உகந்தவற்றை மனிதர் கற்றுக்கொண்டனர். ஞானத்தால் மீட்பு அடைந்தனர். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா, உமக்கு நன்றி. என் தலைவரே, தலைமுறை தோறும் நீரே எங்கள் புகலிடம், நீரே எங்கள் புகலிடம். என் தலைவரே, தலைமுறை தோறும் நீரே எங்கள் புகலிடம், நீரே எங்கள் புகலிடம். மனிதரை பொழுதிக்கு திரும்பிட செய்கின்றேன். மானிடரே, மீண்டும் பொழுதியாகுங்கள் என்கின்றேன். ஏனெனில் 1000 ஆண்டுகள் உம் பார்வையில் கடந்து போன நேற்றைய நாள் போலவும் இரவின் ஒரு சாமம் போலவும் உள்ளன. என் தலைவரே, தலைமுறை தோறும் நீரே எங்கள் புகலிடம், நீரே எங்கள் புகலிடம். என் தலைவரே, தலைமுறை தோறும் நீரே எங்கள் புகலிடம், நீரே எங்கள் புகலிடம். வெள்ளமென மானிடரை வாரிக்கொண்டு செல்கின்றீர். அவர்கள் வைகரையில் முளைத்தெழும் புல்லுக்கு ஒப்பாவர். அது காலையில் தளிர்த்து பூத்து குலுங்கும், மாலையில் வாடி
காய்ந்து போகும். என் தலைவரே, தலைமுறை தோறும் நீரே எங்கள் புகலிடம், நீரே எங்கள் புகலிடம். என் தலைவரே, தலைமுறை தோறும் நீரே எங்கள் புகலிடம், நீரே எங்கள் புகலிடம். எங்கள் வாழ்நாள்களை கணிக்க எங்களுக்கு கற்பியும், அப்பொழுது ஞானமிகு உள்ளத்தை பெற்றிடுவோம். ஆண்டவரே திரும்பி வாரும், எத்துணை காலம் இந்நிலை, ஊழியருக்கு இரக்கம் காட்டும். என் தலைவரே, தலைமுறை தோறும் நீரே எங்கள் புகலிடம், நீரே எங்கள் புகலிடம். என் தலைவரே, தலைமுறை தோறும் நீரே எங்கள் புகலிடம், நீரே எங்கள் புகலிடம். காலைதோறும் உமது பேரன்பால் எங்களுக்கு நிறைவழியும், அப்பொழுது வாழ்நாள் எல்லாம் நாங்கள் களி கூர்ந்து மகிழ்வோம். எம் கடவுளாம் தலைவரின் அருள் எம் மீது தங்குவதாக. நாங்கள் செய்பவற்றில் எங்களுக்கு வெற்றி தாரும், ஆம் நாங்கள் செய்பவற்றில் வெற்றி அருளும். என் தலைவரே, தலைமுறை தோறும் நீரே எங்கள் புகலிடம், நீரே எங்கள் புகலிடம். என் தலைவரே, தலைமுறை தோறும் நீரே எங்கள் புகலிடம், நீரே எங்கள் புகலிடம். இரண்டாம் வாசகம். தூய பவுல் பிலமோனுக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 1, இறை வார்த்தைகள் 9-10 மற்றும் 12-17 முடிய. அன்பிற்குரியவரே, கிறிஸ்து இயேசுவின் தூதுவனாக அவர் பொருட்டு கைதியாக இருக்கும் பவுலாகி எனக்கு சிறையில் இருந்தபோது பிள்ளையான ஒனேசிமுக்காக உம்மிடம் வேண்டுகிறேன். அவனை உம்மிடம் திரும்ப அனுப்புகிறேன். அவனை அனுப்புவது என் இதயத்தையே அனுப்புவது போலாகும். நற்செய்தியின் பொருட்டு சிறையிற்றிருக்கும் எனக்கு உமது பெயரால் பணியாற்ற அவனை என்னிடமே நிறுத்தி கொள்ள விரும்பினேன். ஆனால் நீர் செய்யும் நன்மையை கட்டாயத்தினால் செய்யாமல் மனமாற செய்ய வேண்டுமென்று நினைத்தே உம்முடைய உடன்பாடின்றி எதையும் செய்ய நான் விரும்பவில்லை. அவன் என்றும் உம்மோடு இருக்க உம்மை விட்டு சிறிது காலம் பிரிந்திருந்தான் போலும். இனி அவனை நீர் அடிமையாக அல்ல, அடிமையை விட மேலானவனாக, அதாவது உம்முடைய அன்பார்ந்த சகோதரனாக ஏற்றுக்கொள்ளும். அவன் என் தனிப்பட்ட அன்புக்குரியவன். அப்படியானால் மனிதன் என்னும் முறையிலும் ஆண்டவரை சார்ந்தவன் என்னும் முறையிலும் அவன் எத்துணை மேலாக உம் அன்புக்குரியவன் ஆகிறான். எனவே நமக்குள்ள நட்புறவை கருதி என்னை ஏற்றுக்கொள்வது போல் அவனையும் ஏற்றுக்கொள்ளும். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. நற்செய்தி வாசகம். உங்களுள் தம் உடைமை எல்லாம் விட்டுவிடாத எவரும் என் சீடராய் இருக்க முடியாது. லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 14 வசனங்கள் 25-33 வரை. அக்காலத்தில் பெருந்திரளான மக்கள் இயேசுவோடு சென்று கொண்டிருந்தனர். அவர் திரும்பி பார்த்து அவர்களிடம் கூறியது, என்னிடம் வருபவர் தம் தந்தை, தாய், மனைவி, பிள்ளைகள், சகோதரர், சகோதரிகள் ஆகியோரையும் ஏன் தம் உயிரையுமே என்னை விட மேலாக கருதினால் அவர் என் சீடராய் இருக்க முடியாது. தம் சிலுவையைச் சுமக்காமல் என் பின் வருபவர் எனக்கு சீடராய் இருக்க முடியாது.
உங்களில் யாராவது ஒருவர் கோபுரம் கட்ட விரும்பினால் முதலில் உட்கார்ந்து அதை கட்டி முடிக்க ஆகும் செலவை கணித்து அதற்கான பொருள் வசதி தம்மிடம் இருக்கிறதா என பார்க்க மாட்டார்களா? இல்லாவிட்டால் அதற்கு அடித்தளமிட்ட பிறகு அவர் கட்டி முடிக்க இயலாமல் இருப்பதை பார்க்கும் யாவரும் ஏளனமாக இம்மனிதன் கட்டத் தொடங்கினான், ஆனால் முடிக்க இயலவில்லை என்பார்களே. மற்றும் வேறு ஒரு அரசரோடு போர் தொடுக்கப் போகும் அரசர் ஒருவர் 20,000 பேருடன் தமக்கு எதிராக வருபவரை 10,000 பேரை கொண்டு எதிர்க்க முடியுமா என்று முதலில் உட்கார்ந்து சிந்தித்து பார்க்க மாட்டாரா? எதிர்க்க முடியாதெனில் அவர் தொலையில் இருக்கும் போதே தூதரை அனுப்பி அமைதிக்கான வழியை தேட மாட்டாரா? அப்படியே உங்களுள் தம் உடைமையை எல்லாம் விட்டுவிடாத எவரும் என் சீடராய் இருக்க முடியாது. ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். அன்புக்குரியவர்களே, மாவீரன் நெப்போலியனின் வெற்றிக்கு காரணம் அவனிடமிருந்த தெளிவான திட்டமிடுகின்ற தன்மை என்று சொல்லப்படுகின்றது. எந்த ஒரு பிரச்சனையையும் வந்த பின்போ அல்லது வருவதற்கு முன்போ தெளிவான சிந்தனையோடும் திட்டமிடுதலோடும் அணுகியதன் காரணமாக வந்த எதிர்ப்புகளை அவனால் லாபகமாக எதிர்கொள்ள முடிந்தது. ஒரு முறை அவனும் அவனது படைகளும் இருந்த இடத்தை எதிர்பாராத நேரத்தில் எதிரிகள் சுற்றி வளைத்தனர். இக்கட்டான இச்சூழ்நிலையை சமாளிப்பது எப்படி என்று விவாதிப்பதற்காக படை தளபதிகள் நெப்போலியன் இருந்த இடத்திற்கு சென்றனர். அவனோ ஆழ்ந்த உறக்கத்தில் இருந்தான். எழுப்புவதா வேண்டாமா என்று படை தளபதிகள் எண்ணிக்கொண்டிருந்த வேளையில் அவனது மேஜையில் ஒரு தாள் இருப்பதை கண்டனர். அந்த தாளில் எதிரிகள் தங்களது இருப்பிடத்தை ஒரு வேளை சூழ்ந்து கொண்டால் அவர்களை எதிர்கொள்வது எப்படி என்பது குறித்த குறிப்புகளை நெப்போலியன் எழுதியிருந்ததை கண்டார்கள். அதாவது எதிரிகள் தங்களை சுற்றி வளைப்பதற்கு முன்பே அதை முன்னுணர்ந்து அதற்கான திட்டத்தை நெப்போலியன் வரைந்திருந்தான். இன்றைய வாசகங்கள் திட்டமிடுதலின் முக்கியத்துவம் குறித்து பேசுகின்றன. வீடு கட்ட விரும்புகின்ற ஒரு மனிதர் மற்றும் போர் தொடுக்கப் போகும் அரசர் எவ்வாறு தங்களது செயல்களை ஆராய்ந்து திட்டமிட்டு ஆரம்பிப்பர் என்று இயேசு குறிப்பிடுகின்றார். தெளிவான திட்டமிடுதல் இல்லையே நம் முன்னெடுப்புகள் பெரும்பாலும் தோல்வி அடையும். தெளிவான திட்டமிடுதல் நமது பொருளாதாரம் மற்றும் சமூக வாழ்வில் மட்டுமல்ல, நமது ஆன்மீக வாழ்விலும் இருக்க வேண்டும் என்கிற செய்தியை இயேசு இன்றைய நற்செய்தியில் நமக்கு தருகிறார். தன்னை பின்பற்ற விரும்பும் நபரிடம் தெளிவான சிந்தனையும் திட்டமிடுதலும் இருக்க வேண்டும் என்பது இயேசு சுட்டிக்காட்டும் செய்தியாக இருக்கின்றது. ஆன்மீக வாழ்வில் திட்டமிடுதல் என்பது இறைவனுக்கும் நமக்கும் இடையேயான உறவை வெறுமனே மேலோட்டமான பக்தி முயற்சிகள் அளவில் மட்டும் வைத்துக் கொள்ளாமல் அவ்வுறவு நம் வாழ்வின் பல்வேறு அங்கங்களை நேர்மறையாக பாதித்து நம் வாழ்வை உயர்நிலைக்கு கொண்டு செல்வதற்கு தேவையான முயற்சிகளை மேற்கொள்வதாகும். இயேசுவின் சீடராக இருப்பது என்பது நாள்தோறும் திருப்பலியில் பங்கெடுப்பதோடோ அல்லது ஜெபமாலை ஜெபிப்பதோடோ அல்லது வேறு சில பக்தி முயற்சிகளோடோ முடிந்துவிடக்கூடிய ஒன்று அல்ல. மாறாக தாய் தந்தையர் உட்பட எல்லா வகை உறவுகள் மட்டிலும் சரியான அணுகுமுறை கொண்டிருப்பதும் எல்லாவற்றையும் விட இயேசுவிற்கு அதிக முக்கியத்துவம் கொடுப்பதும் துன்பங்கள் மட்டில் சரியான மனப்பக்குவம் கொண்டிருப்பதும் ஆகும். இவையே சீடராக இருப்பதற்கான அடிப்படை தகுதிகளாகும். இத்தகைய கடினமான காரியங்களை எவ்வாறு வாழ்வாக்குவது என்பது குறித்த திட்டம் ஒரு மனிதரிடம் இல்லையேல் அவரால் இயேசுவின் சீடராக இருக்க முடியாது என்கிற செய்தியை இயேசு நமக்கு தெளிவாக எடுத்துரைக்கின்றார். அன்புக்குரியவர்களை, திட்டமிடுதல் வாழ்விற்கு அவசியமானது என்றாலும் இத்தகைய திட்டமிடுதல், முக்கியமாக ஆன்மீக வாழ்வில் திட்டமிடுதல், மனித அறிவின் உதவியோடு செய்யப்படுவதை விட இறை ஞானத்தின் உதவியோடு செய்யப்படுவதே மேலானது. இந்த செய்தியை முதல் வாசகம் நமக்கு எடுத்துரைக்கின்றது. மனித அறிவு குறைவுபட்டது, எல்லைக்குட்பட்டது, மாறக்கூடியது. எனவே மனித அறிவிலிருந்து புறப்படக்கூடிய திட்டங்களும் செயல்பாடுகளும் குறைவுபட்டவை, எல்லைக்குட்பட்டவை, மாறக்கூடியவை. இதையே சாலமோனின் ஞான நூலாசிரியர் நிலையற்ற மனிதரின் எண்ணங்கள் பயனற்றவை, நம்முடைய திட்டங்கள் தவறக்கூடியவை என்று சொல்லுகின்றார். நம் வாழ்வில் கூட நாம் எத்தனையோ முறை ஆழ்ந்து சிந்தித்து திட்டமிட்டு முன்னெடுத்த காரியங்கள்
நம் வாழ்வின் பிரச்சனையை அதிகமாக்கி இருக்கின்றனவே ஒழிய அதை குறைக்கவில்லை என்பதை பல்வேறு வாழ்க்கை அனுபவங்கள் வழியாக நாம் அறிந்திருக்கிறோம். நாம் முன்னெடுத்த பல திட்டங்கள் நிறைவேறினாலும் எந்த விதத்திலும் நம் வாழ்வின் நிறைவும் மகிழ்வும் கூடியதாக தெரியவில்லை. மனித திட்டத்தின்படி செயல்பட்ட நெப்போலியன், அலெக்சாண்டர் போன்றோர் வாழ்வின் பிற்பகுதியில் தங்களது வாழ்வு குறித்து வருத்தப்பட்டதாக வரலாறு நமக்கு கூறுகிறது. இயேசுவை பின்பற்றுவதில் மனித அறிவோடும் மனித திட்டத்தோடும் செயல்பட்டோம் என்றால் சீடத்துவம் நமக்கு சுமையானதாகவும் கடினமானதாகவும் தான் இருக்குமையொழிய சுவையானதாகவும் லகுவானதாகவும் இருக்கப் போவதில்லை. இறைஞானத்தின்படி செயல்பட்டு அதற்கேற்ப தன் வாழ்க்கை திட்டங்களை அமைத்து கொண்ட ஒரு நபர் புனித பவுல். தன் சொந்த யூத இன மக்களுக்கே நற்செய்தி அறிவிக்க வேண்டும் என்பது அவரது திட்டமாக இருந்தது. எனினும் பிற இனத்தாருக்கு நற்செய்தி அறிவிக்க வேண்டும் என்ற கடவுளின் திட்டம் வெளிப்படுத்தப்பட்ட பொழுது அதை தயக்கம் இன்றி தனதாக்கினார். இவ்வாறு திரு அவை யூத எல்லைகளை தாண்டி வளர்வதற்கான முக்கிய காரணியாக மாறினார். பவுலடியார் மட்டும் இல்லையேல் கிறிஸ்தவம் யூத இனத்தின் ஒரு உட்பிரிவாகவே முடங்கி கிடந்திருக்கும். இப்படிப்பட்ட மேலான காரியத்தை புனித பவுல் செய்ய முடிந்ததற்கான அடிப்படை காரணம் தனது மனித அறிவை ஒதுக்கி வைத்துவிட்டு இறை ஞானத்தின்படி செயல்பட்டதே. இறை ஞானத்தின்படி செயல்படுவதற்கான அழைப்பை பிலமோன் என்ற பணக்கார கிறிஸ்தவருக்கு புனித பவுல் கொடுப்பதே 2ஆம் வாசகம். ஒனேசிமுஸ் என்ற அடிமையை அன்பான சகோதரனாக ஏற்றுக்கொள்ள அவருக்கு அழைப்பு விடுக்கின்றார். அடிமையை அடிமையாக மட்டும் பார்ப்பது மனித அறிவு. அடிமையை அன்புக்குரிய சகோதரனாக பார்க்க வேண்டுமெனில் அது இறைஞானம் இருந்தால் மட்டுமே சாத்தியம். மன்றாடுவோமாக. இறைவா, எம் வாழ்வின் திட்டங்களும் செயல்பாடுகளும் உமது ஞானத்திலிருந்து பிறப்பெடுக்க எங்களுக்கு வரம் தாரும். ஆமென். இன்றும் நானாக வேண்டுமே உன்னில் நானையா. நான் தேடும் ஞானம் நீயே ஏசையா. இன்றும் நானாக வேண்டுமே உன்னில் நானையா. தேனாக ஊறுதே உந்தன் அருளையா. தேற்றும் உன் அருளாலே எல்லாம் ஆகுமையா போதுமையா ஏசையா. நீ எனக்கு ஆகுமையா எல்லாமே நீ எனக்கு போதுமையா ஏசையா. நீ எனக்கு
இன்றும் நானாக வேண்டுமே உன்னில் நானையா. நான் தேடும் ஞானம் நீயே ஏசையா. இன்றும் நானாக வேண்டுமே உன்னில் நானையா. தேனாக ஊறுதே உந்தன் அருளையா. தேற்றும் உன் அருளாலே எல்லாம் ஆகுமையா போதுமையா ஏசையா நீ எனக்கு. ஆகுமையா எல்லாமே நீ எனக்கு. போதுமையா ஏசையா நீ எனக்கு. ஆகுமையா எல்லாமே நீ எனக்கு. நான் தேடும் ஞானம் நீயே ஏசையா. இன்றும் நானாக வேண்டுமே உன்னில் நானையா.